பசி என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுதான் என்றாலும் மனிதர்களின் பசி அவர்களை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும். மிக மோசமான இந்த உண்மைக்கு கண்முன்னே சான்றாக அமைந்திருக்கிறது நமீபிய அரசாங்கம். என்ன நடந்தது, என்ன நடக்கிறது பார்க்கலாம். நமீபியா கிழக்கு ஆப்பிரிக்காவின் தென்மேற்கில் உள்ள சிறிய நாடு. உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாராவிலிருந்து விலகியிருந்தாலும் அதன் பாதிப்பில் உள்ள நாடு. இங்குள்ள நபீப் பாலைவனம் தெற்கு அட்லாண்டிக் கடலை ஒட்டியே அமைந்திருக்கும் விசித்திரமான நிலவமைப்பு கொண்ட நாடு. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கே உரித்தான வறட்சி நமீபியாவையும் வாட்டி வருகிறது. நீர்நிலைகள் முற்றிலும் வறண்டு போயின, வேளாண் பயிர்கள் கருகி போயின, மக்கள் பட்டினியால் மடிந்து வருகின்றனர். ஒவ்வொரு மாகாணத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு ஊரிலும் இதுதான் நிலை. உணவுப் பொருட்களின் இருப்பு பூஜ்ஜியமாகிவிட்டது. வரலாற்றில் இப்படி ஒரு பஞ்சத்தை சந்தித்ததே இல்லை நமீபியா. அந்நாட்டின் உணவு பாதுகாப்பின்மை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையே அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. 30 லட்சம் மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் உணவின்றி பட்டினியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியிலும் அதிர்ச்சியான உண்மையை போட்டு உடைத்தது அந்த அறிக்கை. பட்டினி பிணியிலிருந்து மக்களை மீட்கும் பொறுப்பு பெரும் சுமையாக வாட்டி வதைக்கிறது நமீபிய ஆட்சியாளர்களை. நிலைமையை சமாளிக்க அமைச்சரவை கூடி எடுத்துள்ள முடிவு உலகத்தையே அதிர வைத்துள்ளது. குறிப்பாக விலங்குகள் நல ஆர்வலர்களை கண்ணீர் சிந்த வைத்துள்ளது. தங்கள் மக்கள் பட்டினியால் மரிக்காமல் தடுக்க வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை பரிமாறி பசியாற்றுவதுதான் நமீபிய அரசின் திட்டம். இதற்கான அறிவிப்பை நமீபிய சுற்றுச்சூழல், வனவியல் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. மொத்தம் 723 விலங்குகளை வேட்டையாடி கொன்று கூறு போட்டு இறைச்சியை மக்களுக்கு விநியோகிப்பதே திட்டம். 300 வரி குதிரைகள், 100 நீல காட்டு மான்கள், 100 எலான் வகை மான்கள், 60 எருமைகள், 50 ஆப்பிரிக்க சிறுமான்கள் உள்பட வேட்டையாடப்பட உள்ளன. யானைகளையும் நீர் யானைகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. 30 நீர் யானைகள், 83 யானைகளும் வேட்டை பட்டியலில் உள்ளன. அறிவித்த வேகத்தில் வனவிலங்கு வேட்டையையும் தொடங்கிய அரசு 150 விலங்குகளை கொன்று கூறு போட்டு 63 டன் இறைச்சியாக்கிவிட்டது. அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்காமல் அரசாங்கமே அழிப்பது அடுக்குமா என முறையிடுகின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். மக்களின் பட்டினியை போக்க வெளிநாடுகளிலிருந்து தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் கடன் வாங்காமல் வன உயிர்களை பலி கொடுப்பது ஏன் என ஆதங்கப்படுகின்றனர். இதற்கு பதிலளித்துள்ள நமீபிய அரசு, வேட்டையாடுவதற்காக பட்டியலிடப்பட்ட விலங்குகள் அனைத்தும் வறட்சியின் போது இடம்பெயரும் தன்மை கொண்டவை. தற்போதைய வறட்சியால் இவை இடம்பெயரும் போது மக்களுக்கு ஆபத்து நேரிடும் என்பதால் தான் வேட்டை பட்டியலில் இடம் பிடித்திருப்பதாக விளக்கம் அளிக்கிறது நமீபிய அரசு. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.